ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரிஹா மேத்தமெட்டிக்ஸ் சேனலில் 2 டிஜிட் அடிஷன் தான் பார்க்க போகிறோம். இப்போ இதில் வந்து நமக்கு ஆட் த ஃபாலோயிங் ஷோ யோர் ஒர்க் இன் த பாக்ஸஸ். ஸோ இப்போ நம்ம இந்த பாக்ஸஸில் அவங்க கொடுத்துருக்காங்க, இது கரெக்டாக நம்ம ஆட் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், எப்போயுமே ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிக்கணும்னா, இந்த சைடில் இருக்க நம்பரை தான் நம்ம எடுக்கணும். ஃபஸ்ட்டு இந்த 3, 2 இந்த நம்பரை எடுக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு நம்ம எது எடுக்கணும், 7, 8 இதை தான் நம்ம ஆட் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், லெஃப்ட்டு சைடுக்கு தான் நம்ம வரணும். ஓகேவா, ரைட்லேருந்து லெஃப்ட்டு தான் நம்ம வரணும். இப்போ நமக்கு ரைட் சைடில் எது இருக்குது, 7, 8 தான் இருக்குது. ஸோ அதை தான் எடுக்கணும். இப்போ எப்படி எடுக்கணும் அப்படின்னா, 7 ஃபஸ்ட்டு நம்பர் என்ன பண்ணணும், மைண்டில் நீங்கள் வச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ 8 அப்படிங்கிறத ஹேண்டில் வச்சுக்கோங்க. இப்போ 7 இன் த மைண்ட், 8 இன் த ஃபிங்கர்ஸ். ஸோ ஃபிங்கர்ஸில் 8 ஃபிங்கர்ஸ் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க, 7 மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ 7 ஆஃப்டர் என்ன வரும், 8 வரும். ஓகேவா, 7 ஆஃப்டரும் 8 தான், இங்கே இருக்கிறதும் 8 தான். ஸோ கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. 8 ஃபிங்கர்ஸ் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. 7 ஆஃப்டர் என்ன நம்பரோ அதில் இந்த 8 ஃபிங்கர்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்கீங்களா, ஒரு ஃபிங்கராக நீங்கள் க்ளோஸ் பண்ணிகிட்டே வாங்க. ஓகே, இப்போ க்ளோஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாமா. 8 ஃபிங்கர்ஸ் ஓப்பன் பண்ணிட்டீங்களா. இப்போ 7 ஆஃப்டர் என்ன இருக்குது, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. இப்போ உங்களுக்கு 8 ஃபிங்கர்ஸுமே உங்களுக்கு க்ளோஸ் ஆகிருக்கும். ஓகே, இப்போ 15 வந்திருக்கா. 7 + 8 வந்து நமக்கு 15 வந்திருக்கு. அப்போ எப்படி எழுதணும், டபுள் டிஜிட். இப்போ 15ங்கிறது 2 டிஜிட். அதில் இங்கேயும் நமக்கு ரைட் சைட் நம்பரை நம்ம என்ன எழுதணும், இங்கே எழுதணும். இங்கே லெஃப்டில் இருக்க அந்த 1 அப்படிங்கிறது 10th பிளேஸில் இருக்குது. ஓகேவா, இப்போ இந்த 5, 1, 15 அப்படிங்கிறது வந்து 5ங்கிறது நமக்கு 1 பிளேஸில் இருக்குது. இப்போ 1 அப்படிங்கிறது 10th பிளேஸில் இருக்குது. அதனால தான் நான் 0 Tன்னு போட்டு காமிச்சிருக்கேன். ஸோ எப்பவுமே 1s பிளேஸில் இருக்கிறத ரைட் சைடில் அப்படியே எழுதிக்கணும். அந்த 7, 8 கீழே எழுதிக்கணும். லெஃப்ட் சைடில் இருக்க நம்பரை வந்து நம்ம கேரியில் எழுதிக்கணும். இப்போ 1 கேரியாக இருக்கனால 1 எழுதியிருக்கோம். இப்போ நம்ம இதை ஆட் பண்ணலாம். அதே மாதிரி 3 இன் த மைண்ட், 2 இன் த ஃபிங்கர்ஸ். ஓகே, 2 இன் த ஃபிங்கர்ஸ்ன்னு நான் சொல்லும்போது 2 ஃபிங்கர்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ 3 ஆஃப்டர் கவுண்ட் பண்ணுங்கள், 4, 5. இப்போ 2 ஃபிங்கர்ஸுமே உங்களுக்கு க்ளோஸ் ஆகிடும். இப்போ 5, இங்கே கேரியில் 1 இருக்குது. அப்போ எக்ஸ்ட்ராவாக நம்ம 1 ஆட் பண்ணிக்கணும். அப்போ 6 அப்படின்னு வந்துடும். அப்போ 65 தான் இதனுடைய ஆன்சர். இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ இன்னொரு வாட்டி சொல்கிறேன். அடுத்த சம்மு 6 இருக்கா. இப்போ 6 and 7 தான் ஃபஸ்ட் எடுக்கணும் ரைட் சைடில். இப்போது 6 இன் த மைண்ட், 7 இன் த ஃபிங்கர்ஸ். ஓகே, இப்போது 7 ஃபிங்கர்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. 6க்கு அப்புறம் என்ன நம்பர் வருதோ அப்படியே ஒரு நம்பராக க்ளோஸ் பண்ணிகிட்டே வரணும். 6க்கு அப்புறம் என்ன நம்பர் வருது, 7, 8, 9, 10, 11, 12, 13. ஸோ 13ல் இருக்க 3 எங்கே எழுதணும், 1 என்ன பண்ணோம், மேலே எழுதணும். இப்போ என்ன பண்ணலாம், ஆட் பண்ணலாமா. 4 + 2, 4 இன் த மைண்ட், 2 இன் த ஃபிங்கர்ஸ். 2 ஃபிங்கர்ஸில் 2 வச்சுக்கோங்க. இப்போ 4 ஆஃப்டர் கவுண்ட் பண்ணுங்கள். 2 ஃபிங்கர்ஸையும் க்ளோஸ் பண்ணணும். 5, 6 அவ்வளோதான். 2 ஃபிங்கர்ஸ் க்ளோஸ் ஆகிடுச்சு. கேரி 1 இருக்குது. ஸோ அப்போ 7. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் அடுத்தது பார்க்கலாம். 8 in the mind, 5 in the fingers. So 8 after count பண்ணுங்க. 5 fingers open பண்ணிட்டீங்களா. 8 after count பண்ணுங்க. 9, 10, 11, 12, 13. So 3 வச்சிட்டோம். கேரியில் 1 கொடுக்கணும். இப்போ 6 + 1 நமக்கு தெரியும். 6 கூட 1 சேர்த்தோன்னா 7. மேலே இன்னொரு 1 இருக்குது. அப்போ 8. ஓகே, ஸோ 83 தான் அதனுடைய ஆன்சர். நெக்ஸ்ட் அடுத்தது பார்க்கலாம். 4th ப்ராப்ளம். ஸோ இங்கே 9, 6 இருக்குது. 9 இன் த மைண்ட், 6 இன் த ஃபிங்கர்ஸ். ஸோ 9 ஆஃப்டர் என்ன வரும், 10. ஸோ 6 ஃபிங்கர்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. 10லேருந்து கவுண்ட் பண்ணுங்கள் ஒரு ஃபிங்கராக. 6 ஃபிங்கர்ஸையும் அப்படியே க்ளோஸ் பண்ணிகிட்டே வாங்க. 10, 11, 12, 13, 14, 15. ஸோ 5, கேரி 1. இப்போ 5 இன் த மைண்ட், 3 இன் த ஃபிங்கர். 5 ஆஃப்டர், 6, 7, 8. கேரி 1 இருக்குது. ஸோ 9. அடுத்தது பார்க்கலாமா. இப்போ இங்கே 3 இருக்குது, கீழே 9 இருக்குது. அப்போ 3 இன் த மைண்ட், 9 இன் த ஃபிங்கர்ஸ். 9 ஃபிங்கர்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போது 3 ஆஃப்டர் கவுண்ட் பண்ணணும். இப்போ 9 ஃபிங்கர்ஸில் ஒன்று க்ளோஸ் பண்ணிட்டு வாங்க. 9 ஃபிங்கர்ஸ் ஓப்பன் பண்ணியிருப்பீங்கள்ல கையில், அதில் ஒன்று க்ளோஸ் பண்ணணும். 3 ஆஃப்டர். இப்போ ஃபஸ்ட் நம்பர் என்ன, 3 ஆஃப்டர். 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. இப்போ ஆன்சர் வந்து 12. அப்போ 2 இங்கே போட்டு 1 கேரியில் போடணும். 7 in the mind, 4 in the fingers. 4 fingers open பண்ணிக்கோங்க. இப்போ 7 after என்ன இருக்குது, 8. ஒரு நம்பராக க்ளோஸ் பண்ணிட்டு வாங்க. 8, 9, 10,
11 கேரி 1 இருக்குது. ஸோ அப்போ 12. ஓகே, ஸோ இந்த இடத்துல 12 வந்துடும். ஸோ இங்கே நம்ம எப்படி எழுதணும், இங்கே பாக்ஸ் எக்ஸ்ட்ராவாக இருக்கனால நான் இந்த இடத்துல இப்படி எழுதி காட்டுறேன். ஓகே, ஸோ 122 இதுதான் இந்த சம்முடைய ஆன்சர் 122. நெக்ஸ்ட் 8 in the mind, 4 in the finger. ஸோ 8 after 9, 10, 11, 12. 2 carry 1. நெக்ஸ்ட் அடுத்தது இங்கே 2 in the mind, 6 in the fingers. 2 after 3, 4, 5, 6, 7, 8. கேரி 1 இருக்கு, அப்போ 9. நெக்ஸ்ட் அடுத்தது பார்க்கலாமா? 6 in the mind, 7 in the fingers. 6 after 7 fingers ஓப்பன் பண்ணிக்கோங்க. 6 after என்ன நம்பர் வரும்? அதுவுமே 7 நம்பர் தான், 7 தான் ஃபஸ்ட்டு வரும். ஸோ 7, 8, 9, 10, 11, 12, 13. 3 carry 1. அடுத்தது 8 plus 1 வந்து நமக்கு 9, 9 plus 1 வந்து 10. ஓகே, நெக்ஸ்ட் அடுத்தது 7 in the mind, 5 in the fingers. ஸோ 7 after 5 fingers ஓப்பன் பண்ணிக்கோங்க. 7 after இப்போ கவுண்ட் பண்ண போகிறோம். 8, 9, 10, 11, 12. 2 carry 1. இப்போ 6 in the mind, 2 in the fingers. 6 after 7, 8. carry 1 இருக்கு, 9. அடுத்தது 5 in the mind, 8 in the fingers. 5 after 8 fingers ஓப்பன் பண்ணிக்கோங்க. 5 after இப்போ கவுண்ட் பண்ண போகிறோம். 6, 7, 8, 9, 10, 11, 12, 13. 3 கீழே போட்டு மேலே கேரியில் 1 கொடுக்கணும். அடுத்தது 3 in the mind, 4 in the fingers. 3 after இப்போ 4 fingers கையில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. 3 after ஃபர்ஸ்ட் நம்பரும் 4 தான் ஸ்டார்ட் ஆகுது. 4, 5, 6, 7. மேலே ஒரு கேரி இருக்குது, அப்போது 8. நெக்ஸ்ட்டு 10th sum, 11th sum, 12th sum உடைய ஆன்சரை ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு ஆன்சர் என்ன வந்துச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.